வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா விண்டோஸ் 10 லேப்டாப்பை எப்படி ஸ்பீடப் பண்ணுறது. அதாவது லேப்டாப் பார்த்திங்கன்னா 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று ஹார்ட்வேர் லெவலில் ரொம்ப லோ எண்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2GB ரேமு 4GB ரேமு லோ எண்ட் ப்ராசஸ் அப்படின்னா அது அந்த அவங்களுடைய ஒர்க்கை பொறுத்து நம்ம அதுக்கு சஜஸ்ட் பண்ண முடியும். இன்னொரு கேட்டகரி இருக்குது. பார்த்திங்கன்னா 8GB ரேம் இருக்கும், 16GB ரேம் இருக்கும், ஹை எண்ட் ப்ராசஸ் இருக்கும். ஆனால் அவங்க ரேமோட கெப்பாசிட்டி கம்மியாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். லாகின் பேஜ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஏதாவது ஒரு கிளிக் பண்ணாங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ அந்த செகண்ட் கேட்டகரிக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் 2 கேட்டகரிக்குமே இந்த மெத்தட் ஒர்க் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 9 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா 100% உங்கள் லேப்டாப் முன்னாடி இருந்ததுக்கும் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக 100% ஸ்பீடப்பாக ஒர்க் ஆகும். அதுக்கு நாங்கள் கேரண்டி. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இந்த மெத்தடை. அதே போல் இது பார்த்திங்கன்னா டுட்டோரியல் பர்பஸ்க்காக தான் நாங்கள் இந்த வீடியோ போடுறோம். இது கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணி தப்பாக ஃபாலோ பண்ணி ஏதாவது ஹார்ட்வேரு இந்தமாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவர் ஆப்ஷன் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த செட்டிங்ஸில் போய்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா சிஸ்டமில் போய்ட்டு பவர் அண்ட் ஸ்லீப் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் அடிஷ்னல் பவர் செட்டிங்ஸ் இருக்குங்களா. இது டிஃபால்ட்டாக இந்த இதில் இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணுங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸில் மாற்றி விட்ருங்க. மாற்றி விட்டு சேஞ்ச் பிளான் இதில் போய்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி இங்கே ஏதாவது சம்திங் வேல்யூ இருக்கும். 100% இருக்கும், இல்லை 10 இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணால இந்த மாதிரி எனக்கு 0ன்னு இருக்குது. இந்த இடத்துல 0ன்னு மாற்றிக்கிங்க. அதே போல் இந்த பிளக்கின்லேயும் 0ன்னு மாற்றிக்கணும். இதை மாற்றிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இதில் ப்ராசஸ் இருக்கும் பாருங்கள். ப்ராசஸ்லேயும் இதில் 100ன்னு இருக்கும். இதையும் 0ன்னு மாற்றிங்க. பிளக்கின்னு 0ன்னு மாற்றிங்க. மேக்ஸிமம் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 100% விட்டுரும். இவ்வளோ தான். இது கொடுத்துட்டு அப்ளை ஓகே இதை கொடுத்தீங்கன்னா பவர் செட்டிங்ஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் செட்டிங்ஸுக்கு அதே தான் செட்டிங்ஸ் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் செட்டிங்ஸில் ப்ரிவென்சி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக நம்ம போய் செட் பண்ணணும். இது என்னென்னு கேட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிங்க. உங்கள் டிஃபரெண்டான உங்கள் ஒர்க்கை பொறுத்து தேவைப்பட்டால் ஆன் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எது தேவையோ அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது தேவையில்லையோ அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் சிஸ்டம் ஆக்டிவிட்டீஸ் ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணாலும் அதை கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்து லொக்கேஷன். இப்போ லொக்கேஷன்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஸோ அதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கீழே ஒரு லொக்கேஷன் ஆன் ஆகும். நம்ம இங்கே மெயின் ஆஃப் பண்ணதுனால டோட்டலாக ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து கேமரா. இப்போ கேமரா பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் கேமரா யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். இதுக்கு உங்களுக்கு கேமரா தேவையில்லையே அதை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிக்கோங்க. தேவைப்படும் போது நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தேவையில்லாமல் ஒரு சர்வீஸாக பேக்கெண்டில் ரன் ஆகிட்டுருக்கும். இப்போ இதெல்லாம் ஆஃப் பண்ணி கொடுத்துருவோம். ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து மைக்ரோஃபோன். இப்போ மைக்ரோஃபோனும் பார்த்திங்கன்னா இவ்வளோ சர்வீசஸ்க்கு டிஃபால்ட்டாக எடுத்துக்குது. நம்ம இவ்வளோ சர்வீஸ்க்கு யூஸ் பண்ணுறோமான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுங்க. தேவைப்படும் போது நம்ம ஆன் பண்ணிக்கலாம். நான் என்னோடய என்விரான்மெண்ட் செட்டப்புக்கும் இதை மாற்றிக்கிறேன். உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அடுத்து வாய்ஸ் ரெக்கக்னேஷன் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க. அதே போல் நோட்டிஃபிகேஷன், எந்ததுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு செட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா எட்ஜு, மைக்ரோசாஃப்ட் கான்டாக்டு. நான் இமெயில் இதுக்கு மட்டும் கொடுத்துக்கிறேன். அடுத்து கான்டாக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கான்டாக்ட்ஸ் வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் ஆஃப் பண்ணி விட்ருங்க. அடுத்து காலண்டர். ஸோ அடுத்து ஃபோன் கால்ஸு உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்து ஹால் ஹிஸ்ட்ரி.
ஓகே, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன எல்லா சர்வீஸையும் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தேவைப்பட்டதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதர் டிவைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆப்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் ஆன் ஆகும்போது இவ்வளோ பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும் பாருங்க. இந்த கேம்லாம் நமக்கு தேவை கிடையாது. கேமு, 3D பில்டர்ஸ், 3D வியூஸு, ஸ்பீடு ஒர்க்கு, கெட் கலுப்பு, மியூசிக்கு, மேப்ஸு, மைக்ரோசாஃப்ட் நியூஸு, பெயிண்ட்டு, ஸ்கைப்பு, ஸ்போர்ட்ஸு, கேம் பார், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ இதில் வந்து இந்த விண்டோஸ் செக்யூரிட்டி இதை மைக்ரோசாஃப்ட் ரிலேட்டட்லாம் எனேபிள் பண்ணி விட்ருங்க. அதெல்லாம் ஆஃப் பண்ணி விட்றாதீங்க, அதை ஆஃப் பண்ணக்கூடாது. ஸோ ஆட்டோமேட்டிக் டவுன்லோடு வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதோட ஃபுல் செட்டிங்ஸும் இங்கே இருக்குது. இதை ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி ஆன் பண்ணணும். நீங்கள் எது உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் ஆன் பண்ணிக்கங்க, மற்றெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த செகண்ட் ஸ்டெப் முடிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டிஷன் தான் என்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சில பேர் நிறைய பார்ட்டிஷன் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து எதில் ஓஎஸ் இருக்கோ அந்த பார்ட்டிஷனுக்கு மட்டும் இந்த தேர்ட் ஆப்ஷனை ரன் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து என்னென்னா இப்போ மற்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து இப்போ இடிஇஎஃப் அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்து உங்களுடைய கஸ்டம் ஃபைல் நேம், கஸ்டம் ஃபோட்டோஸ்லாம் நிறைய வச்சுருப்பீங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் என்ன பண்ணும், இந்த அனலைசர் கொடுத்தோன்னா இதில் வந்து அதாவது சிஸ்டம் ரிலேட்டடான ஃபைல்ஸ் இல்லாத வேறு டெம்ப் ஃபைல் எல்லாத்தையும் தூக்கி விட்ரும். ஸோ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்டில் வச்சுருந்தா இதுக்கு தெரியாது, அதை டெலீட் பண்ணி விட்ரும். ஸோ அதனால் இது வந்து சி பார்ட்டிஷனுக்கு மட்டும் இந்த கமெண்ட்ஸ் ரன் பண்ணுங்கள். இந்த தேர்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா ஒன்லி டெம்ப் ஃபைலு, அன்வான்ட் ஃபைல்ஸை மட்டும் இந்த சியிலேருந்து தூக்கி விட்ரும். கமான் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிசபிள் அன்வான்ட் ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம், 4th ஆப்ஷன். இது இங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜரில் ஸ்டார்ட் அப் இங்கே போனீங்கன்னா இவ்வளோ சர்வீசஸ் வந்து அன்வான்டாக அதாவது சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகும்போதே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் உங்களுக்கு எது தேவையில்லையோ அதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அதாவது ஓஎஸ், விண்டோஸ் டிபெண்டடு, மைக்ரோசாஃப்ட் சர்வீஸை தவிர மற்றது எல்லாமே ஸ்டாப் பண்ணி விட்ருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாவா எனக்கு அப்டேட்ஸ் தேவை கிடையாது. ஸோ நான் டிசபிள் பண்ணி விட்டுறேன். அடுத்து ஒபேரா ப்ரௌசரு, இந்த மாதிரி ஸ்க்ரீன் என்ன ஒன்று இருக்குது, அது தேவையில்லை. அடுத்து விஎம் கூட நான் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானது வந்து எது உங்களுக்கு நீடோ அதை மட்டும் விட்டுட்டு மற்ற வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு க்ளோஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் அன்வான்ட் ஃபைல்ஸ். இங்கே பார்த்து ரன்னில் போய்ட்டு டெம்ப்னு டைப் பண்ணுங்கள். டெம்ப் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இதில் அன்வான்ட் ஃபைல்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி டெலீட். ஏன்னா இது நம்ம லோடில் ஒர்க் ஆகிட்டு இருக்கனால அது வந்து போகலை. ஸோ மற்றபடி நிறைய இருந்துச்சு அப்படின்னா போயிடும். ஸோ இந்த இது ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே ரன் கமாண்டில் போய்ட்டு முன்னாடி வந்து வெறும் டெம்ப் கொடுத்தோம். இப்போ வந்து %temp கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இதுலேயும் அன்வான்ட் ஃபைல்ஸு, டெம்பரரி ஃபைல்ஸ் இருக்கும். அதையும் செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்துருங்க. ஓகே. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 6th ஆப்ஷன். 6th வந்து ரிட்ஜ் எடிட். இதில் போய்ட்டு ரிட்ஜ் எடிட்டில் போய்ட்டு எஸ் கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கரண்ட் யூசர்ஸில் கண்ட்ரோல் பேனலில் டெஸ்க்டாப்பில் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் வந்துட்டு மெனு சோர்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்கள். இங்கே இருக்கு பாருங்கள்.
மெனு ஷோ டிலே இது வந்து பார்த்தீங்கன்னா 400 இருக்குது. இதில் வந்து 110ன்னு வேல்யூ செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மவுஸில் போயிட்டு இங்கே இருக்கு பாருங்கள், மவுஸ் டைமிங் இருக்குல்ல, மவுஸ் ஹவ் ஓவர் டைமிங், இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 10ன்னு மாற்றி விட்ருங்க. 10 மாற்றி விட்டு ஓகே. ஸோ இது முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து லோக்கல் மிஷின். ஸோ இந்த இதில் வந்துட்டு இதில் வந்து சாஃப்ட்வேர்ஸில் மைக்ரோசாஃப்ட்ஸில் விண்டோஸ் என்டிஎன் இங்கே வந்து விண்டோஸ் என்டிஎனில் கரண்ட் யூசரில் சிஸ்டம் ப்ரொஃபைல், கரண்ட் யூசரில் மல்டிமீடியாவில் சிஸ்டம் ப்ரொஃபைலில் போய்ட்டு சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 14 இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டாக 0ன்னு மாற்றிட்டு இந்த ஹெக்ஸாமெசலுக்கு வந்து ஹெக்ஸாமெசல் செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இது கொடுத்துட்டு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து இந்த டாஸ்கில் போய்ட்டு கேம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த CPU ப்ரியாரிட்டி இருக்குல்ல, இதை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து 8 இருக்கும். ஸோ அதை ஒன்றும் பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல வந்து XML செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ அடுத்து வந்து ப்ரியாரிட்டிஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 2 இருக்கும். இது வந்து 6ன்னு மாற்றி விட்டு XML செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், ரிஜிடிட்டியில் ஒர்க்கு. ஸோ இதை முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் க்ளீனப். இது வந்து நீங்கள் இங்கேயும் கமெண்ட் கொடுத்து டிஸ்க் க்ளீனப்னு சொல்லி இப்படியும் போகலாம், இப்படி கொடுத்தும் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக C கோலன் ஓப்பன் பண்ணி அதுலேயும் போகலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 பார்ட்டிஷன் தான் இருக்கும். நான் சியை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகே கொடுத்துட்றேன். இதுவும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா அன்வான்ட் ஃபைல்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ டெம்பரவரி இதில் வந்து என்னென்ன வந்து அன்வான்ட் ஃபைல்ஸு, இப்போ வந்து ரீசைக்கிள்லாம் நான் செலக்ட் பண்ணி விட்டுறேன். இப்போ ரீசைக்கிள் டெம்பரவரி ஃபைல்ஸு. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு எது தேவையில்லையோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்வான்ட் ஃபைல்ஸ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளீனப் சிஸ்டம் ஃபைல்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே. இப்போ வந்து ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது என்ன கேட்கும், ஆர் யூ ஷூர் வாண்ட் டு பெர்மனெண்ட் டெலிட்னு கேட்கும். டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த டெம்பரரி ஃபைல்லாம் வந்து டெலீட் ஆகிடும். ஓகே. இப்போ வந்து 8th ஆப்ஷன் முடிச்சு. அடுத்து ரிடன்சி ரன் டைம் சர்வீசஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் கான்ஃபிக் ரன்னில் போய்ட்டு கொடுங்க. எம்எஸ் கான்ஃபிக் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்கள் சர்வீசஸ். ஸோ இப்போ இந்த சர்வீசஸ் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய மைக்ரோசாஃப்ட் சர்வீசஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ ஏகப்பட்ட சர்வீசஸ் இருக்குது மைக்ரோசாஃப்ட் சர்வீசஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா OS ரிலேட்டடான சர்வீசஸ். ஸோ இப்போ இந்த சர்வீசஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் சர்வீஸ் தவிர மற்ற சர்வீஸ்லாம் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கு பாருங்கள் ஹைட் ஆல் மைக்ரோசாஃப்ட் சர்வீசஸ். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மைக்ரோசாஃப்ட் சர்வீஸ் எல்லாம் வந்து ஹைட் ஆகிடும். மீதி சர்வீசஸ் மட்டும் தான் இங்கே இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்தெந்த சர்வீசஸ் தேவையில்லையோ அந்த சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணிக்கங்க. பார்த்தீங்கன்னா அக்ரோபேட் அப்டேட் வந்து எனக்கு தேவையில்லை, நான் அதை வந்து டிசேபிள் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து அன்னோன் சர்வீசஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியுது, நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணாத சர்வீசஸ் தெரியுது அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்ருங்க. ஸோ அது தேவையில்லாமல் ரன் ஆகிட்டு இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ரிடன்சி ரன் டைம் சர்வீசஸ். இது கொடுத்துட்டு அப்ளை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது ரீஸ்டார்ட் கேட்கும். இப்போ ரீஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா என்னோட வந்து இப்போ நான் வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஆனால் அது வந்து கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா ரீஸ்டார்ட் கொடுக்கணும். நான் இப்போ வந்து எக்ஸிட் வித்தவுட் ரீஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 9th ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து திஸ் பிசி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு அட்வான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அட்வான்ஸ் செட்டிங்ஸ். இங்கே வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு செட்டிங்ஸ்
இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். விசுவல் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஸோ இதில் வந்து எல்லாத்தையும் வந்து அன்டிக் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் அன்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம எல்லாமே வந்து காமனாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, இப்போ சில பேர்த்துக்கு வந்து இப்போ என்னோட இதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, எனக்கு வந்து இந்த இது வந்து எல்லாத்துக்குமே தேவைப்படும். அடுத்து இது ஒன்று, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் ஒன்று, இந்த 2 ஆப்ஷன் தான் எல்லாத்துக்கும் கம்பல்சரி தேவைப்படும். மற்றதெல்லாம் உங்களுடைய டிபெண்டான ஒர்க்கை பொறுத்து எது வேணுமோ அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அப்ளை, ஓகே. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த 9 சர்வீசஸையும் நீ வந்து ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% உங்கள் சிஸ்டம் வந்து ஸ்பீடப் ஆகும். கரெக்டான குட் ஹார்ட்வேர், குட் கான்ஃபிகரேஷன் இருந்துச்சு அப்படின்னா 100% உங்கள் சிஸ்டம் வந்து பர்ஃபார்மன்ஸு அப்கிரேட் ஆகும். அதாவது ப்ரீவியஸாக இந்த செட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸாக இருந்ததுக்கும் இது பண்ணி முடிச்சுட்டு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கும் உங்களால் 100% வந்து ஸ்பீடப்பாக உங்களால் உணர முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.